இன்னைக்கு நிலைமைக்கு 21% ஓட்டு அதிமுக கையில் இருக்கு. அவங்க கவுண்டிங்கே 21க்கு மேலே தான். ஒரு திருமாவளவனையோ ஒரு கொங்கு ஈஸ்வரனையோ இல்லை ஒரு வேல்முருகனையோ இப்படி சொல்றதால இழுக்க முடியுமான்னு பார்க்கலாம்ல. பேசியும் அதுக்கப்புறம் கூட்டணி அமைக்க முடியல. யாருமே வரமாட்டோம், எங்களுக்கு காசு தான் முக்கியம் இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க அதிமுக வந்து சினிமாவில் ரஜினிகாந்த் பேசுற டைலாக் மாதிரி வேங்கையம் ஒத்தையில வரான்னு போக முடியுமா? அப்படி போனா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சாரை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் அவர் டெல்லியில் தான் பேசுவார். அரசியல் சதுரங்கத்தில் காய் எப்படி நகர்த்துறதுன்னு தெரியும். அப்படின்னா 10 தோல்வியை தவிர்த்திருக்கலாம்ல. திமுகவால் உருவாக்கப்பட்டு ஒரு அரசியல் சினிமா. நீங்க தாவேக்காங்கிறது ஒரு அரசியல் பிக்சர். அவர் 1 வருஷம் கால் ஷீட் கொடுத்திருக்காரு டிஎம்கேக்கு. இந்த 1 வருஷம் கால் ஷீட்டுக்கு உண்டான பேமெண்ட் வாங்கிட்டாரு. அவர் வந்து செயல் வீரர் கூட்டம் பாரு, அவர் வந்து 2ஆம் ஆண்டு விழாம்பாரு, இதெல்லாம் வந்து ஷூட்டிங். படத்துக்காக கரியரோட பீக்ல இருந்து கரியரை விட்டுட்டு எதுக்கு சார் அவர் வரணும்? அதே நீங்க அந்த சினிமாவில் வர்றதை விட இந்த சினிமாவில் வந்து ரேட் ஜாஸ்தி ஆகுது இல்லை? என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அடுத்த கமல்ஹாசன். சார் கமல்ஹாசன் இருந்த வேல்யூ விஜய்க்கு இருக்க வேல்யூ ஒன்னா சார்? 2 பேருக்குமே வேல்யூ இல்லைங்கிற நான். விஜயினுடைய டைரக்டர் இப்போ வந்து பிரதான் கிஷோர், அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து டிஎம்கே. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலய ராமகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரஸ் மீட் பார்த்துருப்பீங்க. இதில் அண்ணாமலையும் ஒரு பிரஸ் மீட்டில் சொல்கிறாரு, திமுக எதிர்ப்பு அப்படின்றது தான் எங்களோட பிரதானமாக இருக்க போகுது. அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் நேரம் வரும், அப்போ வந்து நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னொரு 6 மாதம் பொறுங்க, எல்லாமே நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இதெல்லாம் மறைமுகமாக செய்ய முடியும், எல்லா முன்னாடி வெளிப்படையாக தானே செய்ய முடியும், சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவோடு இல்லையே இல்லை அப்படின்னு தீர்மானமும் போட்டார். ஏப்ப பார்த்தாலும் பாஜக பற்றியே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுலேருந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்துட்டதா பார்க்குறீங்களா? இல்லை, ஒரு அரசியல் தலைவர் வந்து அவருடைய கருத்துக்களை சொல்லும்போது அவர் இறங்கி வந்தார்ன்ற அடிப்படையில் ஏன் நீங்கள் பார்க்குறீங்க? ஓகே, அதே கூட்டத்தில் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, தீய சக்தி திமுக தான் எங்களுக்கு எதிரிங்கிறார், மற்ற எல்லா கட்சிகளும் எங்களுக்கு நண்பர்கள்ங்கிறார். வேற யாருமே எங்களுக்கு எதிரி. நீங்கள் அதில் தனியாக பிரித்து ஏன் பாஜகன்னு பார்க்குறீங்க? அவர் சீமானின்னு சொல்லலாம், அவர் வந்து இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜயின்னு சொல்லலாம், கம்யூனிஸ்டுகளை சொல்லலாம், காங்கிரஸை சொல்லலாம். பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கணக்குப்படி அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 40 கட்சி வந்து எலெக்ஷன் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கு. அந்த 40 கட்சியில் திமுகவும் ஒன்று. திமுகவை தவிர மீதி 38 பேர், இவர் அதிமுகவை தவிர மீதி 38 பேரும் அதிமுகவினுடைய நண்பர்கள்னு அவர் சொல்கிறாருன்னு எடுத்துகிட்டு போங்களேன். நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா பிரச்சனை இல்லை சார். அதோட சேர்ந்து அலையன்ஸ் அப்படின்னு ஒன்று வருது, கூட்டணி அப்படின்னு ஒன்று வருது இல்லை? இல்லை, அலையன்ஸு கூட்டணி எல்லாமே வந்து தொகுதி பங்கீடுங்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் கட்சிகள்னால் முதன்மையான கட்சிகள், அந்த முதன்மையான கட்சிகள்கிட்ட யார் யார் போய் ஒட்டுறாங்கிறது தான். இப்ப முதன்மையான கட்சிகள்னா தமிழ்நாட்டில் 2 கட்சிகள், திமுக அதிமுக. இந்த 2 பேர்ட்ட யார் போய் ஒட்டுறாங்கிறது தான் பிரச்சனை. ஏற்கனவே கிட்டத்தட்ட 2019 ஒரு 7-8 பேர் வந்து ஃபெவிகால் போட்ட மாதிரி திமுகவோட ஒட்டிட்டு இருக்காங்க. திமுகவோட ஒட்டிட்டு இருக்காங்க, ஸ்ட்ராங்கில் ஒட்டிட்டு இருக்காங்க. அவங்களா திமுகவோட இருக்கிறதால அவங்களுக்கு வந்து 2 எம்பி கிடைக்குது, ஒரு 4 எம்எல்ஏ கிடைக்குது, பல்வேறு சலுகைகள் கிடைக்குது. ஆகையால வந்து அவங்க கூட இருக்காங்க. அதை விட்டு அவங்க வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய நன்மைகள் அவங்களுக்கு இருக்கணும். வேற ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ திமுக வந்து ஏதோ 5 சீட் கேட்டால் 4 கொடுப்பாங்க, 7 கேட்டால் 6 கொடுப்பாங்கன்னு இருக்கு. இப்போ அதிமுகவில் போய் இதே பேரத்தை அவங்க பேச முடியாது, பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இருக்கிற இப்போ இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்க போகிற எண்ணத்தில் இருக்கிறவங்க திமுகவோட இப்போ இல்லை. அது காங்கிரஸாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும். ஆகையால் வந்து மற்ற கட்சிகளை நம்ம பார்க்கணும், பிளேயர்ஸ் பார்க்கணும். இன்னைக்கு நிலைமைக்கு 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், 2024 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எம்பி எலெக்ஷனில் அதிமுக தனியாக நின்றுது. கூட தேமுதிக ஒரே ஒரு கட்சி தான் 4 சீட் நின்னாங்க. டோட்டலாக தனியாக நின்று 21% ஓட்டை வந்து அதிமுக வாங்கியிருக்கு.
வேற எந்த கட்சியாவது தனியாக நின்று எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, இல்லை அவங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குங்கிற கணக்கு யார்ட்டையாவது இருக்கா? பட் ஆனால் வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்னு தானே வின்னிங் பர்சன்டேஜ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நான் எங்கிட்ட வந்து 99 ரூபா வச்சுருக்கேன், நீங்கள் 1 ரூபா வச்சுருக்கீங்க. உங்கள் 1 ரூபா எங்கிட்ட சேர்ந்தாதான் 100. உங்கள் 1 ரூபா இல்லைன்னா என் 99 ரூபாய்க்கு மரியாதை கிடையாது. அந்த அடிப்படையில் இப்போ திமுக கூட வந்து 8 பேர் இருக்காங்க, 9 பேர் இருக்காங்க. இந்த 9 பேரில் 8 பேருடைய ஓட்டை கழிச்சுட்டா திமுகவுடைய ஓட்டு என்னன்னு கணக்கு சொல்ல முடியுமா? 42% வாங்கினாங்கன்னு வச்சுக்கோ, இல்லை 50% வாங்கினாங்கன்னு வச்சுக்கோ. அந்த 50% திமுகவுடைய ஓட்டு என்ன? ஆனால் மற்றவங்க யார் வந்து சேர்ந்தாலும் இன்னைக்கு நிலைமைக்கு 21% ஓட்டு அதிமுக கையில் இருக்கு. அவங்க கவுண்டிங்கே 21க்கு மேலே தான். ஆனால் டிஎம்கே கிட்ட அப்படி இல்லை. அலைன்ஸ் அப்படின்றது வந்து அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இன்னொன்று, நீங்கள் 3ஆம் தேதி வந்து பெரிய குளத்தில் எடப்பாடியார் பேசின பேச்சை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் இன்னொன்றும் சொல்கிறாங்க. அவர் தெளிவாகவே இருக்கார். கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு பார்ட்டி ஆஃபீஸில். இங்கே கொள்கை வேறு கூட்டணி வேறு. கூட்டணிங்கிறது தேர்தல் வெற்றியை பொறுத்தது. இப்போ டிஎம்கே ஒரு 8-9 பேரோட வராங்க. விஜய்னு ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் ஒரு 3-4 பேரை சேர்த்து வர்றாரு. இந்த பக்கம் சீமான் நிற்கிறாரு. நீங்கள் அதிமுக வந்து சினிமாவில் ரஜினிகாந்த் பேசுகிற டைலாக் மாதிரி வேங்கையம் ஒத்தையில் வரான்னு போக முடியுமா? அப்படி போனால் நிர்வாண உலகத்தில் வண்ணானுக்கு என்ன வேலைன்னு கேட்டுருவாங்க. அப்போ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபார்ம் பண்ணி ஆகணும், ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஆகணும். அந்த இதுதான் என்னன்னு கேட்குறேன் சார். இப்போ அதிமுக இப்போதைய வரைக்கும் அவங்களோட அலைன்ஸில் இருக்கிறது தேமுதிக மட்டும்தான். அதுவும் நேற்று ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அது என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியல. சத்தியமே வெல்லும், அப்படி நாளை நமதே அப்படின்லாம் பிரேமலதா விஜயகாந்த் வந்து போட்டு அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல. பட் இப்போதைக்கு தேமுதிக மட்டும் தானே கூட இருக்கிறாங்க, மற்றவங்க வருவாங்க. இப்போதைக்குங்கிறது இல்லை. நீங்கள் 2026 ஜனவரிக்கு அப்புறம் தான் நம்ம எந்த கால்குலேஷனையும் பண்ண முடியும். இல்லை சார், பிரதானமான கேள்வி எல்லாருக்கும் என்ன எழுதுனா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக பற்றி பேசாதீங்க, பாஜக பற்றி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு பேசிட்டு இருந்த எடப்பாடியார் அவர்கள் இப்போ பாஜக வந்து எங்களுக்கு எதிரி திமுக தாங்க அப்படின்னு நிற்கிறது மூலமா பாஜக எதிர்ப்புல இருந்து கொஞ்சம் கீழே இறங்குறாரா அப்படின்றதான் கேள்வி. இல்ல, அந்த கேள்விக்கே போகக்கூடாது. திமுக கூட இருக்கிற 8 பேர்ல ஒரு 5 பேரை இழுக்க முடியுமான்னு பார்க்கலாம்ல. அது இன்டாக்டா இருக்காங்களே. இப்படி சொல்றீங்கல்ல, பாஜக எதிர்ப்புல இருந்து இறங்குறாரா அப்படிங்கிறத விட திமுக கூட இருக்கிற ஒரு 8 பேர்ல ஒரு 5 பேரை இழுக்க முடியுமா? 2 கம்யூனிஸ்டையோ, ஒரு திருமாவளவனையோ, ஒரு கொங்கு ஈஸ்வரனையோ, இல்லை ஒரு வேல்முருகனையோ இப்படி சொல்றதால இழுக்க முடியுமான்னு பார்க்கலாம்ல. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு நாமக்கல்ல பேசினாரு. பேசியும் அதுக்கப்புறம் கூட்டணி அமைக்க முடியல. இப்போ இது அவர் ரொம்ப நாளாக எய்ம் பண்ணிட்டு இருக்காரு தானே, திமுக கூட்டணியிலிருந்து யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க அப்படின்னு அதிமுக ரொம்ப நாளாக காத்துட்டு தானே இருக்காங்க. அமைக்க முடியலைங்கிறது வந்து அதிமுகவினுடைய ஒரு தோல்வியோ இல்லை வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய தோல்வியோ கிடையாது. அமைக்க முடியும், நம்புகிறோம். யாருமே வரமாட்டோம், எங்களுக்கு காசு தான் முக்கியம் இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் அது ஒன்று பார்க்கணும்ல. இந்த பக்கம் வெற்றி கூட்டணியா இருக்காங்கல்ல சார், அவங்க நின்னா அவங்கள வெற்றி அப்படின்னு ஒரு இடத்துல கணக்குல நிக்கிறாங்கல்ல. இப்போதைக்கு ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி 21% வாங்கியிருந்தாலும் கூட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய இடங்களே அவங்களால வெற்றி பெற முடியல. இல்ல, வெற்றி தோல்விங்கிறது வேற. நான் தான் சொன்னேன், அரித்மெட்டிக் கால்குலேஷன் தான் வெற்றி தோல்வி. நீ இங்க திமுக இருக்கிற 9 பேரும் தனித்தனியா இன்னும் ஒரு சீட் ஜெயிக்க சொல்லுங்க. திமுக இப்ப இருக்காங்கல்ல, காங்கிரஸ் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, 2 கம்யூனிஸ்ட் இருக்காங்க. இந்த 4 பேரையும் தனியா வந்து நின்று ஒரு சீட் ஜெயிக்க சொல்லுங்க. தனியாக நின்று இவங்க என்ன ஆனாங்க? 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் தனியாக நின்றுது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு செக்மெண்ட்டுக்கு 6 எம்எல்ஏ செக்மெண்ட், ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு 6 எம்எல்ஏ செக்மெண்ட். ஒரு எம்எல்ஏ செக்மெண்ட்டுக்கு வந்து 5000 ஓட்டு கூட வாங்கலை. நீங்கள் ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் 20000 ஓட்டு கூட வாங்கலை அவங்க காங்கிரஸ். அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அதுதான். ஆனால் டிஎம்கேவோட போகிறப்ப அது ப்ளஸ்ஸாக மாறுது. ஆமாம், அதே ஏடிஎம்கே கூட வந்தால் ப்ளஸ்ஸாக மாற தான் செய்யும். மாறுமா? கண்டிப்பாக மாறும். இது ஏற்கனவே வந்து நோன் ஃபேக்டர் தானே. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இடம் கிடச்சிருக்கு, அதிமுக கூட இருந்தாலும் இடம் கிடச்சிருக்கு. தனியாக நின்னா ஒன்றும் இல்லைங்கிறது தான். ஆனால் தனியாக நின்று ஒரு சீட்டு கூட கிடைக்கலனாலும் ஓட் பேங்கை இன்டாக்டாக வச்சிருக்கிறது அதிமுக. அது வந்து டெஸ்டட்.
இப்போ 2026ல் இப்போதைக்கு அதிமுக வந்து ஒரு ஒரு பெரிய கேம் ஆடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா 2026 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்வா சாவா போராட்டம். எலெக்ஷன் 2026 பொறுத்த வரைக்கும். அவங்க கூட யாரோ அலையன்ஸ்க்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஒரு பெரிய அணை உருவாகும் அதிமுக பின்னாடி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதிமுக பின்னாடி பெரிய அலைன்ஸ் வருமா வராதாங்கிறது இப்ப திரும்ப திரும்ப சொல்றேன். நான் ஏற்படக்கூடிய அந்த அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்தது. அப்படியே திமுக இன்டாக்டா இந்த 8 பேர் 9 பேரோட இருக்காங்கன்னு சொன்னா வேற வழியே இல்லை, உருவாக்கிதான் ஆகணும். வேற ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். நீங்க வந்து பிஜேபி வந்து நாங்க ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லி ஏதோ ஒரு டார்கெட் வச்சு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க பின்னாடி போறதுக்கு யாரும் கிடையாது. அது மக்களும் நம்ப மாட்டாங்க. அப்ப அவங்க வந்து அவங்களுக்கு இப்ப ஒரு 4 எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொன்னா அந்த 4 வந்து 10ஆவணுமோ 12ஆவணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் ஏடிஎம்கே பின்னாடி தான் வந்து நின்னாகணும். ஆனா அவங்க சொல்றது நாங்க பிரதானமா வளர்ந்துட்டோம், எங்களுக்கான ஒரு ஓட் பேங்க் வந்து இண்டிபெண்டாவே வளர்ந்துருக்கு, அது அண்ணாமலை அவர்களுடைய எண் மக்கள் யாத்திரை மூலியமா பாஜக வேறு ஊன்றிருச்சு அப்படின்னு தானே அவங்க சொல்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு அதிமுக தேவைப்படாதுன்னு தானே நம்ம புரியுது. அவங்களுக்கு அதிமுக தேவைப்படாதுன்னு வந்து அவங்க நினைக்கிறாங்கன்றது அண்ணாமலை நினைக்கக்கூடியது அல்ல. நீங்க டிஎம்கேன்னா ஸ்டாலின் நினைக்கிறது நடக்கும், அதிமுகனா எடப்பாடியார் நினைக்கிறது நடக்கும். இப்ப புதுசா சொல்றதா நடக்கும். அங்க வந்து டெல்லி சொல்றதுதான் நடக்கும். நீங்க அமித்ஷா இது இல்ல இன்னைக்கு வந்து அந்த டெல்லி தலைமை வந்து நட்டா ஜேபி நட்டா. நீங்க மத்த கட்சி மாதிரி இல்லை. ஆமாஞ்சாமி கும்பிடு வர்றேன் ஜாமின்னு கோபாலபுரத்துலயும் மரிவாலயத்துல நிக்கிற கட்சி இல்லை அது. அங்க வந்து உழைக்கிறவன் அந்த கட்சியில முன்னுக்கு வரான், யார் வேணாலும் தலைவராகலாம். இன்னைக்கு இந்தியாவிலேயே 3 இயக்கத்தில் தான் வந்து அடிமட்ட தொண்டன் தலைவர் ஆகிறாங்கிறது. 1 பிஜேபி, 2 கம்யூனிஸ்டுகள், 3 அதிமுக. இந்த 3 கட்சியை தவிர வேற எந்த கட்சியிலையும் உழைக்கிறவன் மேலே வர முடியாது. சொல்லுங்க, அடுத்த பொதுக்குழுவில் வந்து ஸ்டாலின் இல்லாமல் வேற ஒருத்தர் தலைவராக வருவார், இத்தனை வருஷமா உழைச்ச துரைமுருகன் கட்சிக்கு தலைவராகன்னு சொல்லுங்களேன். அவங்கள பொதுச் செயலாளராக கொடுத்துருக்காங்க, அது போதாதா? பொதுச் செயலாளர் டம்மி இல்லை, ரப்பர் ஸ்டாம்புக்கு போய் நீங்க பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி பார்த்தா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே, அப்ப அது டம்மியா? அது எப்படி டம்மி? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய சட்டத்திட்டப்படி பொதுச் செயலாளர் தான் பவர்ஃபுல். திமுகவினுடைய சட்டத்திட்டப்படி தலைவர் தான் பவர்ஃபுல், பொதுச் செயலாளர் டம்மி தான். நீங்க ஆனானப்பட்ட நாவலரையே கை நட்டாதான் கருணாநிதி வச்சிருந்தாரு. ஐயால நீங்க அங்க வந்து இந்த கட்சி இல்லை, நான் 2026 ஆட்சிக்கு வந்த உடனே ராஜா தாழ்த்தப்பட்டவர் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு அங்கங்கே திருமாவளவன் அப்பப்போ குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலினை அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்க, மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்கள் ராஜா ஆண்டிமுத்து ராஜாவை முதலமைச்சர் ஆக்கணும்னு அந்த கேள்வி நம்ம திமுக நோக்கி கேட்கிறோம் சார். அதே வேகத்தோட அதே கோவத்தோட நம்ம அதிமுக நோக்கி. இதுல கோவமே கிடையாது, இல்ல ஒரு ஆதங்கம் ஒரு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். என்ன சொல்றேன், நீங்க பிஜேபியை பொறுத்து சொன்னீங்க, அண்ணாமலை இப்படி சொன்னாருன்னு சொல்றீங்க. அப்ப நான் சொல்றேன் அண்ணாமலை வந்து சீண்டியே இல்ல, டெல்லி என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் அந்த பார்ட்டி. அதுக்கு அண்ணாமலை கட்டுப்படுவாரா? பட்டுதான் தெரியணும். இல்லைன்னா வந்து அவரை மாத்தி இன்னொரு பொம்மையை வைக்கிறாங்க. நீங்க நேஷனல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்ப காங்கிரஸ், இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்துங்க, நாளைக்கு கூட மாத்தலாம், நாளைக்கு மாதிரி யார் வேணாலும் வைக்கலாம். டெல்லி யோசிக்க கொலு பொம்மை தானே, மாத்தி வச்சுக்கலாம். முதல் பட்டியல ஒண்ணு வைக்கலாம், 2வது பட்டியல ஒண்ணு வைக்கலாம், 4வது பட்டியல ஒண்ணு. நேஷனல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்யூனிஸ்ட்ல இத்தனால வந்து இவர் இருந்தாரு, ரைட் கம்யூனிஸ்ட்ல பாலகிருஷ்ணன், அவங்க பொலிட் பீரோ சேர்ந்து இப்போ சண்முகம்னு ஒருத்தர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாளைக்கு ரைட் கம்யூனிஸ்ட்ல முத்தரசன், அவருக்கு பதில் வேற ஆள் வரலாம். லெஃப்ட்ல இப்போ சண்முகம். அது மாதிரி நேஷனல் பார்ட்டியினுடைய கணக்கு வேற. பட் அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் ஒன்று. 2வது, ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்தவங்கள கூப்பிட்டு வரவேற்றாங்கிறதுக்காக வந்து அவங்க பணிஞ்சிட்டாங்களா, அவங்க இது பண்ணி. நீங்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி சாரை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் அவர் டெல்லியில் தான் பேசுவார். அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு அவருடைய உயரமும் தெரியும், அவருடைய கேலிபர் தெரியும், அரசியல் சதுரங்கத்தில் காய் எப்படி நகர்த்துறதுன்னு தெரியும். அப்படின்னா 10 தோல்வியை தவிர்த்திருக்கலாம்ல சார்? தோல்விங்கிறது நீங்கள் 10 தோல்வி எனக்கு கணக்கு போட்டு சொல்லுங்க, தயவு பண்ணி 10 தோல்வி 10 கரெக்டாக சொல்லணும். இல்ல நீங்க அதுதான், நீங்க இடைத்தேர்தல்லாம் சேர்த்தக்கூடாது. ஓகே சார். 2019 நாடாளுமன்ற 19, 21, 24 3 தான். 19லயே ஆட்சிக்கு வந்து 9 எம்எல்ஏ வேணுன்ற 8 எம்எல்ஏ வேணுன்ற 9 வேலை ஜெயிச்சாரு. உடனே உங்களை மாதிரி ஆளுங்க என்ன சொல்லுவீங்கன்னா, அப்போ ஓபிஎஸ் கூட இருந்தாரு அப்படிம்பீங்க. நீங்க என்னென்ன சொல்லுவீங்கன்னு எங்களுக்கும் தெரியும்.
நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே. கேளுங்க, அவர் ஊர்ல அதே பெரிய குளத்துல இடைத்தேர்தல் நடந்து ஜெயிக்கலையே. அவர் பையனுக்கு அதே பெரிய குளத்துல வந்து அதிகமான ஓட்டு வந்து நாம இடைத்தேர்தல் ஜெயிக்க முடியலையே. ஆகையால் அந்த கணக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு இருக்கிறத பொறுத்த வரைக்கும் அதிமுக ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு அப்புறம் அதிமுகங்கிற ஒரு கட்சியை அழிச்சாதான் நாம வந்து சர்வே ஆக முடியும்னு பல கட்சிகள் நினைக்கிறாங்க. அதுல பாஜக ஒண்ணா? பல கட்சிகள் நினைக்கிறாங்க. அதுல புதுசா முளைச்சிருக்கிற விஜய் கட்சி ஒண்ணு. விஜய் தான் அதிமுக பத்தி பேசவே மாட்டேன்றாரே சார். அவர் எப்படி சார் அழிக்க நினைப்பாரு? அவர் எப்படி அதிமுக பத்தி பேசுவாரு? அவர் எதிரியா திமுக தான் நினைக்கிறாரு. இல்ல, அவருக்கு அசைன்மெண்ட் யாரு கொடுத்துருக்காங்க, அசைன்மெண்ட்ல என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு, அந்த ஸ்கிரிப்ட் படி தான் அவர் நடந்துக்குவாரு. நீங்க விஜய் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறார் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய டிபேட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. அவரு கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜகவையும் அரசியல் எதிரியா இருக்கக்கூடிய திமுக வீழ்த்தி ஒரு மக்களுக்கு எல்லா விதமான மக்களுக்கும் எல்லாமே போய் சேரணும், இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு. என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அடுத்த கமலஹாசன். ரொம்ப குறைச்சி மதிப்பு இல்லையே, இதெல்லாம் சொல்லிதான் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு சார். கமல்ஹாசன் இருந்த வேல்யூ விஜய்க்கு இருக்க வேல்யூ ஒன்னா சார்? கம்மி. விஜய்க்கு அதிகம் சார். ரெண்டு பேருக்குமே வேல்யூ இல்லைங்கிற நான். ரெண்டு பேருக்குமே வேல்யூ இல்லை. ஏன்னா அவருடைய வேல்யூ வந்து டெஸ்டட் வேல்யூ. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒருத்தர் கொடுத்த அசைன்மெண்ட்டை அவர் பண்ணிட்டு கொடுத்த இடத்துல போய் கரைஞ்சிட்டாரு ராஜ்சபாக்கு. இவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை முடிச்சு இவர் போய் கரைவார். இவருக்கு என்ன அசைன்மெண்ட்? இவருக்கு அதாவது டிஎம்கே பேர்ல வந்து இந்த 4 வருஷ ஆட்சியில மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இருக்கு, டிஎம்கே லீடர்ஸ்னுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் வந்து பல இடத்துல தமிழ்நாடு முழுக்க அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் முகம் சொல்லிக்கிறாங்க. இந்த யார் அந்த சார் மாதிரி பல சார்கள் நாட்டில் சுத்திட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டும் இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டும் ஒரு பக்கம் கன்சாலிடேட் ஆகிடக்கூடாது. எப்பவுமே இந்த 50 வருஷமா இல்ல 50 வருஷமா 52 வருஷமா டிஎம்கேக்கு எதிரான ஓட்டு அதிமுக கொழுந்து, அதிமுக எதிரான ஓட்டு டிஎம்கே கொழுந்து. இப்போ வர்ற எலெக்ஷன்ல ஆன்டி டிஎம்கே ஓட்டு அப்படியே வந்து ஏடிஎம்கேக்கு வந்தா ஏடிஎம்கே ஸ்டாண்ட் பண்ணும். வரக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவால் உருவாக்கப்பட்டு ஒரு அரசியல் சினிமா. இருங்க சார், நான் இல்ல பாஜகவுடைய பி டீமே கிடையாது. விஜய் கூட இருக்கவங்க எல்லாம் யாருன்னு பாருங்க. 2021 பல கோடி வாங்கி திமுகவை டைரக்ட் பண்ண பிரசாந்த் கிஷோர். இப்போ வந்து ஆதவ அர்ஜுனா வந்து அன்னைக்கெல்லாம் பெரிய சீன்ல கிடையாது. இப்போ ஏதோ 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்போ பிரசாந்த் கிஷோரை வந்து விஜயினுடைய புதிய படத்துக்கு டைரக்டர் ஆக்கியிருக்காங்க டிஎம்கேல. ஆமா, நீங்க தாவேக்காங்கிறது ஒரு அரசியல் பிக்சர். அவர் 1 வருஷம் கால் ஷீட் கொடுத்துருக்காரு டிஎம்கேக்கு. இந்த 1 வருஷம் கால் ஷீட்டுக்கு உண்டான பேமெண்ட் வாங்கிட்டாரு. அவர் வந்து பொதுக்குழுவும் பாரு, அவர் வந்து செயல் வீரர் கூட்டம் பாரு, அவர் வந்து 2ஆம் ஆண்டு விழாம்பாரு. இதெல்லாம் வந்து ஷூட்டிங், ஒரிஜினல் சினிமா ஷூட்டிங்கில் வந்து செட் இருக்கும், லைட் பாய் இருப்பான், டைரக்டர் இருப்பான், டான்ஸ் டைரக்டர் இருப்பான், ஸ்டண்ட் மாஸ்டர் இருப்பான், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு சினிமா ஷூட்டிங். படத்துக்காக கரியரோட பீக்ல இருந்து கரியரை விட்டுட்டு எதுக்கு சார் அவர் வரணும்? அதே நீங்க அந்த சினிமாவில் வர்றதை விட இந்த சினிமாவில் வந்து ரேட் ஜாஸ்தி ஆகுது இல்லை? இந்த அரசியல் படம் தாவேக்கான ஒரு அரசியல் படம் எடுக்கிறாரு, அந்த படத்துக்கு உண்டான இது ஜாஸ்தி இல்லை. ஆனால் அவருடைய ஒரிஜினல் சினிமாவில் நடித்து தியேட்டருக்கு வருது பாருங்க, அந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் அவங்க பணம் கொடுக்கறது அது வேற. இங்கே பணம் கொடுக்க மாட்டாங்க. போலிங் பூத்துங்கிற தியேட்டருக்கு வருவாங்க 2026. அதனுடைய முடிவு பாருங்க, இவரை யார் டைரக்ட் பண்ணா, இவரை யார் ப்ரமோட் பண்ணா, இவர் எதுக்காக நின்னாருங்கிறது தெரியும். 2026 ரிசல்ட் தெரியும்ன்றீங்க? கண்டிப்பா தெரியும். அவர் வந்து ஏடிஎம்கேவை ஸ்பாயில் பண்ண ஆகில் தான் ஏடிஎம்கே வந்து பேச மாட்டேங்கிறாரு. எல்லாருமே யூகிச்சது என்னன்னா அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னு தானே பேசினாங்க எல்லாரும். அப்படிதானே. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், நாளை காலையில வந்து விஜய் கூட வேணா, அவர் பாவம் திரும்ப ஏதோ ஷூட்டிங் போயிட்டாருங்கிறாங்க. புஷி ஆனந்த்னு அவர் கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் ரப்பர் ஸ்டாம்ப். ரப்பர் ஸ்டாம்ப் சார். ரப்பர் ஸ்டாம்புங்கிறது வந்து நீங்க திமுக எடுத்துங்க, நம்ம ஜனாதிபதியே ரப்பர் ஸ்டாம்ப்னு கூப்பிடுறோங்க. அகையில் இது வந்து அநாகரிகமான வார்த்தையெல்லாம் இல்லை. ஓகே, மூத்த பத்திரிகையாளர் உங்களை படி புஷி ஆனந்துங்கிறவர் இந்த தாவேக்காங்கிற ஒரு அரசியல் சினிமாவில் பொதுச் செயலாளர் வேஷத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு அவர்கிட்ட பேட்டி எடுங்க. நாங்கள் வந்து திமுக ஒழிக்கிறது தான் எங்களுடைய ஒரே எண்ணம்,
மேடையிலேயே பேச இருங்க சார், திமுகவை ஒழிக்கணும்னு சொன்னா தனியா நின்று முடியாது. எங்களுக்கு பிஜேபி வந்து கொள்கை எதிரி, அதிமுக எங்களுக்கு எதிரி இல்லை. நாங்கள் இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுகவோட கூட்டணி போட்டு நிற்போம்னு சொல்லுங்க. முந்திக்கிட்டு இப்போ சொல்லிட்டாங்கல்ல சார் பிரசாந்த் கிஷோர். விஜயகாந்த் எண்ணமே இல்லைன்ட்டாரு. ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கான எண்ணமே இல்லைங்கிறாரு. நீங்கள் எதிரி யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவனை ஒழிக்கணும்னா உங்களுக்கு துணை வேணும். இந்த துணையே தேவையில்லை, நாங்கள் தனியாக நின்று ஒழிப்போம்னு சொன்னால், இப்படி சொன்ன பல பேர் வந்து சினிமால இருந்து வந்து சொன்ன பல பேர் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க. 2010 பல பேர் காணாம போயிட்டாங்க. வருகையினால எதிர்க்கட்சி கூட வர முடியாத போச்சு திமுக. அது அதிமுகவோட சேர்ந்ததால விஜயகாந்த் இதே மாதிரி சொல்லிட்டு வந்த போது முதல் எலெக்ஷன்ல அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. 2006 அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. நீங்க எதிர்கட்சியா வந்தாருன்னு சொன்னா அதிமுக கூட வந்ததால அகையில திமுக வந்து பின்னாடி போச்சு. இதெல்லாம் திமுக தெரியும் சார். அவங்க வந்து கால்குலேட் பண்ணாத ஆட்களே கிடையாது, அவங்க முட்டாளும் கிடையாது. விஜயை கொண்டு போய் அதிமுகவோட சேர விடுவாங்களா? அவங்க கிட்ட எல்லா அஸ்திரமும் வச்சிருக்காங்க. இப்ப விஜய் ஏற்கிறதே திமுக தான்றீங்க. விஜயினுடைய டைரக்டர் இப்ப வந்து பிரசாந்த் கிஷோர், அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து டிஎம்கே. நான் தெளிவா சொல்றேன். அதாவது ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பார்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த போது புதிய தலைமுறை சேனல்ல ஒரு டிபேட்ல நான் சொன்னேன், அவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு, அவர் வந்து வியாபாரி, அவர் சினிமாவை எப்படி ப்ரமோட் பண்ணி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி இந்த அரசியல்னு சொல்லி பண்ணுவாருன்னாங்க. இதே சன் பிக்சர்ஸ் அவரை கொண்டு போய் ஹைதராபாத்ல வச்சாங்க, உடம்பு சரியில்லைன்னாங்க. அங்கே வந்து அவருக்கு உண்டான கால் ஷீட்டுக்கு வேண்டியதை கொடுத்தாங்க. மெட்ராஸுக்கு வந்த உடனே அவர் நடிச்சிட்டாரு. அரசியல் எனக்கு ஒத்து வரல, உடல்நிலை காரணம் காட்டி ஏதோ ஒரு காரணம். நீங்கள் நடிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிட்ட பிறகு ஏதோ ஒரு காரணம் சொல்லி நடிச்சவனும் இல்லை, நாய் வேஷம் போட்டால் குறைச்சவனும் இல்லை சார். ஆகையால் அது வேற. இன்னைக்கு வந்து விஜய்க்கு சினிமாவில் ஒரு மார்க்கெட் இருக்கு, அரசியல் சினிமாவில் என்ன மார்க்கெட் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு அதிமுகவை தலை தூக்க விடாம பண்ணணுங்கிறது திமுகவினுடைய டார்கெட். ஓகே, இப்போ இதை ஹேண்டில் பண்ண என்ன அதிமுக என்ன பண்ணணும்? இப்போ அது வந்து உங்களுக்கு எப்பவுமே வியூகம்ங்கிறது ரகசியம். வியூகத்தை வெளியே அவங்க சொல்லுவாங்களே நம்ம கிட்ட, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அதிமுக என்ன பண்ண போகுதுன்னு நம்ம ஜோசியமா சொல்ல முடியும். நான் கேரளாவுடைய பாடூர் பண்ணிக்கிறேன், அதிமுக இது பண்ணும்னு சொல்றதுக்கு அது அவங்களுடைய இது. ஆனா இப்பவும் சொல்றேன், இந்த திமுக கூட்டணி எல்லாம் இல்லாம தனியா நிக்க அவங்களால முடியுமா? 67 அதை பண்ணல சார். 67 அதை பண்ணல சார். இல்ல 67 ஏன் பண்ணலன்னு சொன்னா மிகப்பெரிய ஆலமரம் காங்கிரஸ். அதை எதிர்க்கிறதுக்காக வந்து கூட்டணி போனாங்க. ராஜாஜி கூட போல. ராஜாஜி வந்து காங்கிரஸ் பேர்ல இருக்கிற கோபத்துல அதை அழிக்கணுங்கிறதுக்காக அண்ணாவோட வந்து சேர்ந்தாரு. அன்னைக்கு இன்னைக்காவது வந்து வலது கம்யூனிஸ்டும் இடது கம்யூனிஸ்டும் அண்ணன் தம்பின்னு போறாங்க. அன்னைக்கு அப்படி இல்லை, 2 பேரும் வந்து எலியும் பூனையும். அண்ணா என்ன பண்ணாரு, நான் பேசுற மேடையில வலது கம்யூனிஸ்ட் வரட்டும், இன்னொரு மேடை போடுறாங்க இடது கம்யூனிஸ்ட் வரட்டும், 2 பேரும் ஒன்னா வர வேணான்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் அந்த எலெக்ஷன்ல நடத்தினாங்க. அந்த இதை நீங்க அன்னைக்கு வந்து அந்த கூட்டணி எல்லாம் திமுக ஜெயிக்க வைக்கல. எம்ஆர் ராதா எம்ஜிஆர் சுட்டதால அந்த குண்டடிப்பட்ட போட்டோ ஓட்டி தான் திமுக ஜெயிச்சுது. சும்மா நம்ம வித்த காட்டலாம். 71 எம்ஜிஆர் இருந்து ஓட்டு தான் திமுக ஜெயிச்சுது. ஆனா 72 எம்ஜிஆர் வெளியே வந்த பிறகு அவர் சாகர வரைக்கும் திமுக ஜெயிக்கலையே. நீங்க அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கருணாநிதி கூட்டணிக்குன்னு ஒரு 10 பேர் சேர்த்துறாரு, அது அவங்களுக்கு இன்டாக்டா இருக்கு. நீங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுகங்கிற கட்சி தனியா நின்று காமிச்சிருக்கு, அதனுடைய கேலிபரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. 2014 எம்பியா இருக்கட்டும், இப்போ நடந்த எம்பியா இருக்கட்டும், ஒரு சீட் வரலன்னா கூட அதனுடைய ஓட் பேங்கை காமிச்சிருக்கு. டிஎம்கே இது வரைக்கும் தனியாக நின்று காமிச்சிருக்கான். புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேலே வந்து படுத்துக்கன்னு தான், அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற ஸ்டாலினாக இருந்தாலும் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர கேட்டால் கொள்கை கூட்டணிங்கிறாங்க. வாழ்க்கையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் ஜெயிக்கிறது தான் சார் முக்கியம். நிச்சயமா அப்படி முக்கியம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அந்த ஜெயிக்கிறது முக்கியங்கும் போது என்ன செய்யணுங்கிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாருக்கு நல்லா தெரியும். சொல்ல வேண்டிய நேரத்தில் அவர் சொல்லுவார். ஒருவேளை அதிமுக வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள போறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அங்கே இந்தியாவில் இருக்காங்களா சார் டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இவங்களோட நிலைமை என்ன சார்? டெல்லியிலிருந்து பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு வந்து எடப்பாடியாரும் சம்மதிச்சாருன்னு வச்சுங்க. நிச்சயமா அந்த இடத்துல தினகரனுக்கோ பன்னீர்செல்வத்துக்கோ சசிகலாவுக்கோ இடம் கிடையாது. எப்படி இடம் இருக்கும்?
அவங்க பிஜேபி நம்பி தான் சார் அவங்க எல்லாமே பண்ணாங்க. உங்களுக்கு அவங்க பிஜேபி தான் முடிவு பண்ணோம். அதிமுக எடப்பாடியார் தலைமையில் இருக்க அதிமுக தேவையா, ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் தினகரனும் தேவையாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கெட். இப்போ தேனி ஓரளவுக்கு ஒரு வாக்கு ஒரு சமுதாய வாக்குகள் இருக்கு. சமுதாய வாக்கு தினகரன் வாங்கினார், ராம்நாடில் ஓபிஎஸ் வாங்கினார். 2 பேரும் ஜெயிச்சாங்களா? இல்லை, ஆனால் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க சார். ஃபைட்டு கொடுக்குறதே இப்போ நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, எப்படி இருந்தாலும் ஜெயிக்கிறதா முக்கியம் அப்படின்னா ஜெயிக்கிறதா முக்கியம். நீங்கள் சொன்னதையே நான் சொல்கிறேன் சார். 20%, 21% என்ன சார், ஒரு சீட்டு கூட வாங்கலையே. டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்கட்டும். அதிமுக அந்த 2 தொகுதியிலையும் 3ஆவது இடத்துக்கு போயிருக்கட்டும். அவங்களால ஜெயிக்க முடிஞ்சா? நீங்கள் ஜாதி அடிப்படையில் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி ஜெயிச்சவங்க இருக்காங்க. நான் பட்டியல் போட தயாராக இல்லை. 71 இருக்காங்க, 80 இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரால் அதிமுகவை ஸ்பாயில் பண்ண முடிஞ்சே தவிர ஜெயிக்க முடிஞ்சா? முடியலை. அதுதான் நிலைமை. ஆகையால அவங்களுடைய ரீச் என்னங்கிறது வந்து டெல்லிக்கு தெரியும். அவங்களால என்ன பலன்கிறது டெல்லிக்கு தெரியும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதிமுகங்கிற பார்ட்டி இன்டாக்டா யார்கிட்ட இருக்குங்கிறது டெல்லிக்கு தெரியும். இருக்கா எடப்பாடி அவர்கள்ட்ட? நீங்க பெரியகுளம் கூட்டத்தை வச்சு தானே கேள்வியே ஆரம்பிச்சிங்க. அந்த கூட்டத்தை வந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இருக்கான்ற கேள்விக்கே இடம் இல்லையேங்க. இருக்கிறதோடு தான் சார் கட்சி அவர்கிட்ட இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு தலைவராக எஸ்டாப்ளிஷ் ஆகலை அப்படின்ற மாதிரியான விமர்சனமும் இருக்குல்ல. விமர்சனம் பண்ணுறது யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தா பல பேர் தாங்க முடியாதுல்ல. தெரியும் சார், எனக்கு தெரியும். அதனால் இல்லை, ஆகையால் நான் வந்து ரொம்ப ஜென்டிலாகவே சொல்கிறேன். எஸ்டாப்ளிஷ் இப்போ நான் கேட்குறேன், பல வருஷமாக நான் ரொம்ப நாகரிகமாக பேசுகிறேன். பல வருஷமாக அப்பாவோடைய உடன் இருந்து அப்பா மடியிலேயே அரசியல் கற்றுக்கிட்டு இன்றைக்கி முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கார். அவருக்கு அடுத்த ரேங்கில் யார்? அவர் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு? என்ன லீடர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு? அவரை பொறுத்த வரைக்கும் மேடை கிடச்சதுன்னா, மைக் கிடச்சதுன்னா வாய்க்கு வந்தபடி எல்லாரையும் பேசுகிறார். அந்த ஒன்றே தவிர அது வந்து திமுக கலாச்சாரம். திமுகவினுடைய மேடை பேச்சாளர்கள் யாராக இருந்தாலும், அந்த காலத்தில் வெற்றி கொண்டானாக இருக்கட்டும், தீப்பொறி ஆறுமுகமாக இருக்கட்டும், பெண் பேச்சாளர்கள் பல பேர் இருந்தாங்க. அவங்க வந்து நாலாந்திர பாஷையில் பேசுகிறது அவங்களுடைய இயல்பு. அந்த அடிப்படையில் தான் இவரும் இருக்காரே தவிர வேறு என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு? ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். 2021 தேர்தலில் 10 வருஷம் இன்கம்பன்சி. அதையும் மீறி பிஜேபியை பற்றி 1000 பேர் 1000 சொன்ன பிறகும் அவங்கள கூட வச்சுக்கிட்டு 75 சீட் ஜெயித்தார். 2011 திமுக எதிர்கட்சியாக கூட வரல, 23 சீட் தான். ஆனால் இவர் வந்து அதிமுக 64 சீட்டு ஜெயிச்சிருக்கு. இதுக்கு மேல் நீங்கள் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தோற்று போயிட்டாரு, அதில் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து, அதெல்லாம் வேறு விஷயம். இன்றைக்கி அதிமுக ஆரம்பித்தது எம்ஜிஆர், அதை நிலைநிறுத்தினது ஜெயலலிதா. இன்றைக்கி வந்து அவங்க 2 பேருடைய வழியில் வந்து இவர் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. நாங்கள் தொண்டர்கள் இணைப்பு, அந்த இணைப்பு, இந்த இணைப்புன்னு உன் வீட்டு தொண்டை உங்கள்கிட்ட உங்கள் ஊரில், உன்னுடைய சொந்த ஊரில், உன்னுடைய பெரிய குளத்தில் இவர் கூட்டம் பேச போராடின உடனே உன்னால் ஒன்றிய செயலாளராக்கப்பட்ட வந்தலகுண்டுலேருந்து ஒருத்தனை கூப்பிட்டு போய் வச்சுக்கிறேன். ஒரே ஒரு ஆளை தான் உன்னால் வந்து கூப்பிட்டு போய் வைக்க முடிஞ்சது, ஒரே ஒரு ஆளை. மீதி அங்கே ஒரு 50,000 பேர் திரண்டு நின்னான். 50,000 பேரும் இவருடைய, அதுக்கு எப்படின்னா அரசியல் தலைவர்கள் மேடையில் பேசுகிறதுங்கிறது ஒன்று, கீழே உட்காந்துருக்கிறவன் ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது ஒன்று. அவர் பேசின ஒவ்வொன்றுக்கும் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் இருந்தது இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அவர் ஓவரால் நைட் வந்து மேலே வரல, படிப்படியாக வந்திருக்காரு. அவங்க அப்பா ஒன்றும் பெரிய சினிமா நடிகரோ இல்லை வந்து அரசியல்வாதியோ இல்லை, அவராக வந்து உழைச்சி முன்னுக்கு வந்திருக்காரு. நீங்கள் அவர் ஊர் வந்து எடப்பாடி, சேலம் மாவட்டம். நீங்கள் பெரிய குளத்தில் அவரை வச்சு கூட்டம் நடத்துகிற அளவுக்கு வந்து கட்சியினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. ஸோ கட்சி வந்து அவர் பின்னாடி தான் இருக்குது. கட்சியினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை சேர்த்துறாங்க. அந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லாருமே அதிமுகன்னு சொல்ல முடியாது. அதிமுகவுடைய தொண்டர்கள் இருப்பாங்க, பொதுமக்கள் இருப்பாங்க. ஆனால் அவங்க அவருடைய பேச்சுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், விஜய் பேச்சுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதோ, கமலஹாசன் பேச்சுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதோ, சீமான் பேச்சுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதோ வேற. இவங்க 3 பேரையும் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பாங்க.
நாம் மேடைக்கு வந்த பிறகு தான் நம்மளையே பார்க்குறாங்க. அப்போ பேச்சுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொன்னால் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வியூகம் அப்படின்றது ரகசியமாக தான் இருக்கும் அப்படின்றீங்க. அது எடப்பாடி ஒரு ஆட்டத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னு. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், திமுக இந்த 8 கட்சி 9 கட்சியோட தான் வரும்னு சொன்னால் என்னுடைய யூகம் அதிமுக வேற மாற்று சிந்தனைகளுக்கு நிச்சயமாக போவாங்க. அதில் வந்து அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுவாங்க. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஜனவரிக்கு அப்புறமே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார்.